Everything has beauty, but not everyone sees it. Vanakkam, நான் உங்க Sujatha. Welcome to my channel. Beauty is being comfortable and confident in your own skin. So இன்னைக்கு ரெண்டு thought for the day சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போதைய situation அப்படி. A bit of extra positivity is always good. Welcome to the basics of skincare episode number 2. Very important step in skincare routine is cleansing. ஒரு நாளைக்கு நம்மளுடைய ஸ்கின் எவ்வளவு டேமேஜஸை பார்க்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சன் டேமேஜஸ், பொல்யூஷன், டஸ்ட் அண்ட் டர்ட், அது இல்லாமல் அந்த ஏசியில் இருக்க டீஹைட்ரேஷன், ஸ்கின் கெட்ஸ் டீஹைட்ரேட்டட் அ லாட், ஸ்கின் சீபம் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். இதெல்லாம் ஸ்கின்னுக்கு உள்ள இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் டேமேஜஸ் ஆகும். ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் இஸ் கால் கிளென்சிங். ஸோ கிளென்சிங்கில் ஒரு பாதி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், which is identifying your skin type first. அதுதான் first step ஆகும் for any cleansing routine, which is step number 1 is find your skin. So I'll tag the video here just in case if you missed it, do watch. இதுக்காக நம்ம ஸ்கின் டைப் ஐடென்டிஃபை பண்ணுங்கிறதுக்கு மெயின் ரீசன் that will help us நமக்கு தேவையான எந்த ப்ராடக்ட் நம்ம செலக்ட் பண்ணலாம், இந்த ப்ராடக்ட் நம்ம ஸ்கின்னுக்கு நம்மளுக்கு செட் ஆகுமான்னு நீங்களே ஜட்ஜ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆல்சோ இட் சேவ்ஸ் லாட் ஆஃப் மனி பிஃபோர் பையிங் எனி ப்ராடக்ட். ஸோ knowing your product is very important. So that would be step number 1 in any cleansing routine. Step number 2, finding the cleanser. மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிளென்சர்ஸ் கிடைக்கும். தேர் ஆர் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கிளென்சர்ஸ். எத்தனை பிராண்ட் எடுத்தாலும் அதில் ஒரு கிளென்சர் இருக்கும். பட் ஃபைண்ட் தி கிளென்சர் அக்கார்டிங் டு யுவர் ஸ்கின் டைப். உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி கிளென்சர் ஃபைண்ட் பண்ணுங்கள், விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் தேர் ஆர் டோட்டல் 8 types of cleansers to choose from. If your skin is oily, எந்த மாதிரி cleanser யூஸ் பண்ணணும், காம்பினேஷன் எந்த மாதிரி cleanser யூஸ் பண்ணணும், நார்மல் எந்த மாதிரி cleanser யூஸ் பண்ணணும், ட்ரை ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி cleanser யூஸ் பண்ணணும்னு யோசிச்சு யூஸ் பண்ணுங்க. foaming cleanser, gel cleanser, oil cleanser, cream cleanser and balm cleanser. So these are the 2 different types. என்கிட்ட balm இல்லை, so I'm just saying cream and balm. Clay cleanser, and the last one is the water cleansers. Bar cleansers irukku, which is nothing but the soaps. I never recommend bar cleansers, but yes, adu oru vidhamana cleanser. Foaming cleanser பத்தி பேசினேன். அப்போ foaming cleanser face wash சேமா கிடையாது. Foaming cleansers and face wash are completely different. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. ஃபேஸ் வாஷ் நம்மளோட ஸ்கின்னுக்குள்ளே போய் நம்மளோட ஸ்கின்னோட எபிடர்மிஸ்லேருந்து அழுக்கு எடுக்கிறது தான் ஃபேஸ் வாஷ். பட் கிளென்சர் நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிறத எடுக்கிறது தான் கிளென்சர். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பட் பிஃபோர் தட் தீஸ் 2 are not same. ஸோ ஸ்டெப் 1 is finding a skin type. Step 2 is finding a good cleanser. ஸோ கிளென்சரோட டிஃப்ரெண்ட் டைப்ஸை நம்ம பார்த்தோம். Now let's move to step 3. Always when you're buying a cleanser, அதோட ingredient list check பண்ணுங்க, which is very very important. So ingredients பார்க்கும்போது ingredient listல if you find in the first, second or third or in the entire listல SLS, that is sodium lauryl sulphate or paraben ன்னு பார்த்தீங்கன்னா தயவு செய்து அந்த ப்ராடக்ட்டை வாங்காதீங்க. sodium lauryl sulphate பற்றி I will talk in detail, but that is not recommended for skin, especially for cleansers. And cleansers வாங்கும்போது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பார்க்க வேண்டியது என்னென்னா, கிளென்சரோட வேலை இஸ் க்ளீனிங் த ஸ்கின். ஸோ அதோட இந்த வேலை மட்டும் பார்க்குற மாதிரி உள்ள கிளென்சரை வாங்குங்க. 3-in-1 cleanser, 4-in-1 cleanser, shampoo and body wash, never ever go for it. ஸோ முகத்துக்கு தேவையான கிளென்சர் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதை மட்டும் வாங்குங்க. கிளென்சர், ஸ்க்ரப்பர் அண்ட் மாஸ்க், நோ, நெவர். Now let's move on to the next step, which is step number 4, face wash. Washing the face using the product. ஸோ கிளென்சர் பார்த்தாச்சு, வாங்கியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், அதை யூஸ் பண்ணணும். ஸோ இஃப் அட் ஆல் அது ஃபோமிங் கிளென்சராக இருந்தாலும் சரி, பார் கிளென்சராக இருந்தாலும் சரி, அது எப்படி யூஸ் பண்ணணும், முகத்தில் ஃபஸ்ட்டு தண்ணியை
முகத்தில் தெளிச்சிட்டு ஒரு தண்ணியை போட்டுட்டு கிளென்சரை கையில் எடுத்து யூ ஹாவ் டு டேக் சைஸ் ஆஃப் அ காயின்னு சொல்லுவாங்க. மேபி நம்ம ஊரில் சொல்லணுன்னா 50 பைசே பழைய 50 பைசே காயின் இருக்கும்ல, அந்தளவுக்கு சைஸ் எடுத்துக்கிட்டால் போதும். ஜஸ்ட் லைக் ஸோ மச். கையில் தேய்க்க வேண்டாம், டைரெக்டாக ஃபேஸில் தேய்ங்க, முகத்தில் அந்த நுரை வரணும். ஸோ முகத்தில் தேய்ச்சிட்டு திஸ் இஸ் பியூர்லி ஃபார் ஃபோமிங் கிளென்சர் கைஸ். முகத்தில் தேய்ச்சிட்டு 30 to 60 seconds give a slight massage to your face. Massage as in just rub on your face. Be very gentle உங்களோட முகம். So be very gentle. Do not be aggressive to your face, to your skin. சரியா? மெதுவாக முகத்தை தேய்ங்க. ரொம்ப தேய்ச்சா it will create lot of pores. So மெதுவாக முகத்தை தேய்ங்க. தேய்ச்சி okay, and if you're using micellar water you will use cotton pads. So முகம் கழுவியாச்சு. இப்போ துடைக்கும் போது ஆல்வேஸ் யூஸ் அ டிஷ்யூ ஆர் அ க்ளீன் டவல் which is very important. டவல் மூலமாகவும் நம்ம முகத்துக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஐம் ஷோர் யூ கைஸ் ஆல்ரெடி நோ தட். ஸோ டவலில் இருக்க டர்ட் மூலமாகவும் நம்ம முகத்தில் இட்ஸ் ஆல்வேஸ் யூஸ் அ க்ளீன் டவல் டு வைப் யர் ஃபேஸ். ஸோ இதுக்கப்புறம் பண்ணுற ஸ்டெப் 5 இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஆர் த ஃபைனல் ஸ்டெப். முகத்தை தொடச்ச உடனே go for the next skincare routine immediately. 10 நிமிஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணாதீங்க. 10 நிமிஷமே ஜாஸ்தி தான், பட் ஐ வுட் ரெக்கமெண்ட் டு டூ இட் இம்மீடியட்லி. அந்த முகத்தில் அந்த ஈரப்பதம் இருக்கும்போதே when you use the next skincare it absorbs quickly. ஸோ அதோட வேலைப்பாடும் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் jump to the next skincare immediately. So what I usually do is skincare முகம் கழுவினதுக்கப்புறம் after using a cleanser நான் முகத்தில் either rose water spray அடிப்பேன் or I'll spray it. Rose water இருந்தாலும் I'll put it in a spray pump and I'll spray it on my face. So rose water spray or aloe vera spray, some spray to keep the skin damp. Then I will move on to my next step which is toner. அதை பற்றின I think details நம்ம அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக பார்க்கலாம். Great. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ingredient word in our dictionary is SLS, which stands for sodium lauryl sulphate. So sodium lauryl sulphate என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் ஆஃப் த ஸ்கின் கேரில், அதுவும் ஃபேஸ் வாஷ், பாடி வாஷ், ஷாம்பூ இதிலெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். பட் அது இருக்கிற பொருள் தவிர்க்கிறது நல்லது. எதுக்குன்னா sodium lauryl sulphate, that is SLS, is nothing but சோப்பு மாதிரி அந்த நுர வர பொருள் தான் அந்த சோடியம் லாரல் சல்ஃபேட். ஸோ இதை யூஸ்வலி ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் இதை ஹோம் கிளீனிங்காக நம்ம யூஸ் பண்ணலாம். இது கேன்சர் it doesn't have any carcinogens. It will not affect your health, but this will dry your skin. உங்களுடைய ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆக்கிடும். நம்மளோட ஸ்கின்ல இருக்க அந்த பேசிக் ஆல்ரெடி இருக்க அந்த essential oils அதை ரிமூவ் பண்ணிடும். So that is and it makes your skin little allergic. So that is the main problem of SLS. So அதனால அதை தவிர்க்கிறது. There is no proof to say that it affects your health. Just the skin, அதாவது ஸ்கின்னை ட்ரை ஆக்கிடும். That is sodium lauryl sulphate. இது basically most of the times you will find it in dishwashers, laundry soaps, அதில் தான் இது ரொம்ப இருக்கும்.